வணக்கம். பசவ தத்துவ சன்மார்க்கம் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோரையும் வரவேற்கிறேன். எங்களோட முந்தைய வீடியோகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே எங்க யூடியூப் சேனல் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பசவ தந்தையின் ஜெயந்தியை முன்னிட்டு நமது பசவ பீஜங்கள் ஆன்மீக பெரியோர்களுடன் ஒரு கலந்துரையாடலை நடத்தி அதிலிருந்து பசவ ஜெயந்தியை எப்படி கொண்டாடணும், எதுக்காக கொண்டாடணும் அப்படிங்கிற ஞானங்களை நமக்கு சொல்ல இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓம் ஸ்ரீ குரு பசவலிங்காய நமக. இன்றைக்கு பசவ ஜெயந்தி விழா. அதை சிறப்பாக கொண்டாடும் வகையில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். பசவண்ணரை பற்றியும் அவருடைய தத்துவங்களை பற்றியும் நாம் இன்னைக்கு பேசலாம் நினைக்கிறேன். தங்களுக்கு இருக்கின்ற வினாக்களுக்கு இங்கே விடை பகிரப்படும். நீங்க வினாக்களை கேட்கலாம். வணக்கம் ஐயா. இப்ப இந்த பசவ ஜெயந்தி விழாவை கொண்டாடுறோம். அப்போ பசவண்ணர் என்றவர் யாரு? பசவண்ணர் 12ஆம் நூற்றாண்டில் உதித்த மகான். அவர் தோற்றுவித்த தர்மம் லிங்காயத்த தர்மம் எனப்படுகின்றது. ஐயா, இப்ப பசவண்ணர் எங்கு எப்போது பிறந்தார் ஐயா? பசவண்ணர் கர்நாடக மாநிலத்திலே பகைவடி என்ற கிராமத்திலே பிறந்தார். அவர் கிபி 1134ஆம் ஆண்டு சித்திரை மாதம் அக்ஷய திருதி நாளிலே பிறந்தார். ஐயா, இந்த விழா அவர் பிறந்ததுல இருந்தே கொண்டாடிட்டு இருக்காங்களா? இல்ல அது அப்போ உடனே அவர் பிறந்ததுல இருந்து எல்லாம் கொண்டாடல. கிபி 1913 இருந்து தான் இத கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, இது முதல்ல கொண்டாடினது யாருங்க ஐயா? அப்போ இந்த விழாவினை சுதந்திர போராட்ட வீரரும் பசவ பக்தருமான ஹரடேக்கர் மஞ்சப்பா என்கிற ஒரு தலைவர் இத தாவண்கரேல இதை மிக சிறப்பாக இதை ஆரம்பிச்சு வச்சாரு அவருடைய பிறந்த நாள் விழாவின. ஐயா, இந்த பசவ ஜெயந்தி விழா எப்படி எல்லாம் கொண்டாடப்படுகிறது ஐயா? இந்த விழாவினை மிக சிறப்பாக இப்போ பார்த்தா நம்ம தேசம் முழுக்க இந்த விழாவில் கொண்டாடுறோம். பசவருடைய உருவப்படத்தை ஊர்வலமா எடுத்து செல்றோம். வச்சன பாராயணம் ஆங்காங்கே வச்சன பாராயணம் பண்றோம். நாடகங்கள் மற்றும் குறும்படங்கள் எல்லாம் நம்ம பசவண்ணருக்காக அர்ப்பணிக்கிறோம். பஜனை பாடல்கள் சிறப்பாக பண்றோம். இப்படி பக்தி சார்ந்த விழாவாக இந்த பசவ தந்தையோட பிறந்த நாளை மிக சிறப்பாக எல்லாரும் கொண்டாடுறோம். இப்போ ஏன் பசவ ஜெயந்தியை இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க ஐயா? பசவண்ணரும் அவரோட சிஷ்யர்கள் எனப்படுகின்ற சரணர்களும் இந்த உலகத்துல சமதர்மம் நிலவணும், மகளிர் சமத்துவம் இருக்கணும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, ஒரு சிறப்பான ஒரு கல்யாண சாம்ராஜ்யத்தை நிறுவனம் அப்படின்னு நினைச்சாங்க. அதையெல்லாம் நிறைவு கூறுற வகையில எல்லா இடங்களிலும் இதை முன்னிறுத்தி பசவ ஜெயந்தியை கொண்டாடணும் அப்படிங்கிறதா இதோட தாத்பரியமா இருக்கு. ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. பசவண்ணரை விஸ்வகுருன்னு அழைக்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்னங்க? அதாவது பசவண்ணர் ஜாதி, மதம், இனம், மொழி இதையெல்லாம் கடந்து விஸ்வத்துக்கே ஒரு பொதுவான ஒரு தர்மத்தை கொடுத்ததனால் அவரை நாம் விஸ்வகுரு என்று நாம் அழைக்கிறோம். ஐயா, அப்போ லிங்காயத்த தர்மம் பசவ தர்மம் ரெண்டும் ஒண்ணுங்களா ஐயா? ஒண்ணுதான். பசவ தந்தை தான் லிங்காயத்து தர்மத்தை ஸ்தாபிச்சவர். அதனால இந்த தர்மத்தை பசவ தர்மம், லிங்காயத்து தர்மம், விஸ்வ தர்மம் இன்னும் பல வகையில நம்ம அழைக்கிறோம். இந்த தர்மத்தோட மூலமே இஷ்டலிங்கம் என்பதை நம்ம அறிஞ்சுக்கணும். அதனாலதான் அது ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தமா லிங்காயத்து தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐயா, அப்போ இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்குங்களா ஐயா? இருக்கு. இதை சரண தர்மம் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஏன்னா சரணர்கள் தான் பசவ தந்தையோட உயிர் மூச்சு. அதனால இத சரண தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐயா, இப்ப விஸ்வத்திற்கே பொதுவான தர்மம்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப அந்த இடத்துல பசவண்ணர் பெண்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்திருக்கிறார்? இது ஒரு சிறப்பான கேள்வி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுல பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்க கோயிலுக்கு போக முடியாது, சாமி கும்பிட முடியாது, கல்வி கற்க முடியாது, எந்த அதிகாரத்துக்கும் போக முடியாது. இந்த சூழ்நிலையில அந்த உரிமைகள் மறுக்கப்பட்ட பெண்களுக்காக ஒரு சமத்துவத்தை நிறுவனம் தான் தந்தை இந்த தர்மத்தையே கொண்டாடுறாரு. அந்த என்ன பண்றாருன்னா, இந்த அனைத்து உரிமைகளும் பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே
இந்த பசவ தர்மத்தின் அடிப்படை கட்டமைப்பு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த உமன்ஸ் ரைட்ஸ் பேசுறோம் இல்லையா, இப்பதான் இந்த 15ஆம் நூற்றாண்டுல 17ஆம் நூற்றாண்டுல தான் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வே, அதுவும் நம்ம தேசத்துல இல்ல, மேற்குலகத்துக்கு வந்தது. ஆனா இது 12ஆம் நூற்றாண்டிலேயே பசவ தந்தை இங்க பேசியிருக்காருங்கிறது நம்ம நினைவு கூறணும். அவருடைய ஒரு ஃபோர்சைட் அப்படிம்பாங்க, அதை நம்ம கண்ணோட்டத்தை நம்ம கண்டிப்பா நம்ம அதை பாராட்டியே ஆகணும். நம்ம ஐயா இப்போ பசவ தர்மத்துல அனுபவ மண்டபம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்னய்யா? இப்போ நம்ம பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பாராளுமன்றத்தில் எம்பிஸ் எல்லாம் போய் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அதே போல தான் அந்த காலத்தில் அனுபவ மண்டபம் என்று ஒன்று இருந்தது. இப்போத்த பாராளுமன்றமும் அந்த அனுபவ மண்டபம் தான் இப்போத்த பாராளுமன்றத்துக்கு முன்னோடியாக இருந்தது. ஐயா இப்போ இந்த அனுபவ மண்டபத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இப்போ பாராளுமன்றம் அப்படின்னா அங்க போய் மக்கள் நல திட்டத்தை பத்தி எம்பிக்கள் எல்லாம் பேசுவாங்க. இங்க என்ன பேச போறாங்க அப்படின்னா பக்தியை பத்தி பேசுனாங்க. இந்த அனுபவ மண்டபத்துல யார் யாருக்கு, சரணர்களுக்கோ பக்தர்களுக்கோ தங்களுக்கு ஞானத்துல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அங்க போய் இந்த விவாதத்தை வைப்பாங்க. அங்க சரணர்கள் எல்லாம் கூடி அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பாங்க. அந்த தெளிவு பெற்றது எல்லாத்தையும் இன்னும் பாருங்க, இப்ப பாராளுமன்றத்துல கேள்வி பதில் என்றெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்க குறிப்பெடுத்து வச்சிருந்தாங்க. அந்த குறிப்புகள் எல்லாம் வசன வடிவத்துல இருந்தது. அந்த வச்சனம் தான் இப்போ அதற்கான கேள்விக்கான பதிலாக நம்ம இங்க எடுத்துக்கணும். இப்படி அது இன்னும் பாருங்க, அதை முன்னின்று நடத்துறதுக்கு இப்போ நம்ம சபாநாயகர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சபாநாயகர் மாதிரி நம்ம அல்லம பிரபு தந்திய உட்கார வச்சிருந்தாங்க. அவரு தான் அந்த அவைக்கான முன்னவரா அங்க வச்சிருந்தாங்க. இந்த குறிப்பெடுப்பு அந்த பாராளுமன்ற நிகழ்வுகளை குறிப்பெடுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம சென்ன பசவன தந்தையோட தலைமையில ஒரு டீமே இருந்தது. இன்றைய பாராளுமன்றம் எப்படி நடக்குதோ அதற்கு ஒரு முன்னோடி தான் நம்ம அனுபவ மண்டபம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்துதான் அனைத்து விஷயங்களும் உள்வாங்கி இந்த பாராளுமன்றம் நடைபெறுகிறது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, ரொம்ப நல்லது. இப்போ அது எல்லாத்த அவை குறிப்பா எழுதி வச்சாங்களே, அதெல்லாம் எப்படி எழுதி வச்சாங்க? இந்த காலத்துல பேப்பர் இருக்கு, பேனா இருக்கு, நம்ம எழுதிடலாம். அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள்ல அதெல்லாத்த பதிய வச்சாங்க. அத ரொம்ப பாதுகாத்து வச்சிருந்தாங்க அதெல்லாத்தையும். ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க. சொல்லு. இப்ப நீங்க இதை வசனம்னு சொல்லியிருந்தீங்களே, வசனம்னா என்னங்க? சரணர்களின் இறை அனுபவம் தான் வச்சனம் எனப்படும். அவங்க தாங்கள் இறை அனுபவத்துல உணர்ந்ததை ஓலைச்சுவடிகள்ல எழுதி வைக்கிறாங்க. இது எதுவுமே இங்க மிகைப்படுத்தி அவங்க எதுவுமே சொல்றதில்ல. சத்திய வார்த்தைகளை சத்தியமாக உண்மைக்கு நிகராக அவங்க எழுதி வைக்கிறாங்க இல்லையா, இதுதான் நம்ம வச்சனங்கிறது. இது இன்னும் பாமர மக்களும் இது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எளிய நடையில அவங்க பேசுற ஒரு பாஷையிலேயே எழுதி வைக்கிறாங்க. இதுதான் இந்த ஒவ்வொரு சரணர்களும் எழுதி வச்ச இந்த சத்திய வார்த்தைகளே வச்சனங்கள் எனப்படும். ஐயா அன்னைக்கு எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள் இன்னும் இருக்குதுங்களா? இருக்கு, இன்னுமே அது இருக்கு. சில ஓலைச்சுவடிகள் பூச்சிகளை அரிச்சிருக்கலாம், சிலதெல்லாம் பகைவர்களால தீக்கிரையாகி இருக்கலாம். அதெல்லாம் போக இன்னும் நிறைய ஓலைச்சுவடிகள் இன்னும் அதோட தன்மை மாறாம இன்னும் காண கிடைக்கின்றது. இப்ப அது ஓலைச்சுவடிகள்ல தான் எழுதப்பட்டிருக்குன்னா நம்ம இப்ப அதை ஓலைச்சுவடியில தான் படிக்க முடியுமா? இல்ல, அது அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது புத்தக வடிவில் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே சாஃப்ட் காப்பியா கூட கிடைக்குது. இன்னும் அதுக்கான ஆப்கள் கூட இருக்கு, அப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கு. நீங்க அங்க கூட போய் இப்ப எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கலாம். நவீன படித்தப்பட்டிருக்கு இந்த ஓலைச்சுவடி எல்லாம், இப்ப நவீன முறைக்கு வந்துருச்சு. இப்ப அது புத்தகமா வந்திருக்கு அப்படின்னா ஆரம்ப காலத்துக்குன்னா அதுல முயற்சியெல்லாம் யார் எடுத்திருக்காங்க? தார்வாடை சேர்ந்த பாகு அழகட்டி தந்தை அவர்கள் இந்த வசனங்களை எல்லாம் சேகரித்து முதலாக புத்தக வடிவில் வெளியிடுகிறார். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு லாயர், நல்ல ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவர். இந்த வசனங்களை சேகரிப்பதற்காகவே தனது வாழ்நாள் பூரா அவர் செலவழிக்கிறாரு. தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை எல்லாம் கொடுத்து அந்த வசனத்தை வாங்குறாரு. மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாகிறாரு. அப்ப கூட பார்த்து நடைப்பயணமாக போய் கூட எல்லாரிடமும் கேட்டு அதை வாங்கி சேகரிச்சு நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காருன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்குன்னா
முழு முதல் நன்றியை நம்ம அவருக்கு சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்பதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஐயா, இப்போ இவ்வளோ பண்ண நம்ம பசவ தந்தைக்கு நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிருக்கியா? அவர் ஒரு போற்றுவிக்கும் வழியில அவன் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அரசாங்கம்? பசவண்ணரை பெருமைப்படுத்தும் விதத்திலே இந்திய அரசாங்கம் பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. பாராளுமன்றத்தில் அவருடைய உருவ சிலையை அவங்க நிறுவியிருக்காங்க. அவருடைய உருவம் பதித்த ஒரு நாணயத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அவருடைய உருவம் பதித்த ஒரு தபால் தலையும் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பசவத்தந்தைய அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுற வகையில கர்நாடக அரசும் மகாராஷ்டிரா அரசும் அதை அரசு விடுமுறையா அறிவிச்சிருக்காங்க. இன்னும் பசவத்தந்தை பிறந்த இடம், வளர்ந்த இடம், வாழ்க்கை நடத்திய இடம் எல்லாத்தையும் அரசு தன்னுடைய மேற்பார்வையில எடுத்துட்டு அதை நினைவு சின்னமா மாற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒரு தடவை போய் பார்க்கணும். அப்பதான் நமக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னும் கர்நாடகா முழுவதும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய 100 அடியில அவருக்கான சிலை நிறுவியிருக்காங்க. 108 அடி, 110 அடி சொல்லிட்டு பிரம்மாண்டமான சிலைகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்காங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல கூட காட்டேரி கிராமத்துல ஒரு 16 அடிக்கு அவருடைய உருவச்சிலையை வச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா, ஆந்திரா, எல்லா இந்த பக்கத்துல நம்ம தெலுங்கானா, இந்த மாநிலங்கள கூட அங்கங்கே பசவத்தந்தையோட சிலைகளை நிறுவியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவருடைய புகழ் மிகச்சிறப்பாக பரவிட்டு இருக்கு. இன்னும் நம்முடைய செய்களின் மூலமாகவும் பக்தியின் மூலமாகவும் அவருடைய கோட்பாடுகளை கடைபிடிப்பதன் மூலமாகவும் அவருடைய விஸ்தாரமான அந்த விஸ்வ தர்மத்தை உலகம் முழுவதும் நம்ம எடுத்து செல்லணும் அப்படிங்கிறத உங்களை போன்ற இளைஞர்களுக்கு நான் விட்டு விடுகின்றேன். அது உங்களுடைய கடமையாக எடுத்து மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்கள் மீது நம்பிக்கையுடன் இதை கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, இப்ப பசவ தர்மத்தை பத்தியும் பசவனர் பத்தியும் அவரோட செயல்களை பற்றியும் எங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லியிருந்தீங்க. உங்க 2 பேருக்கும் எங்க பசவ பீஜங்கள் குழு சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. சரண். நாங்களும் பசவ பீஜங்கள் அமைப்பினருக்கு எங்களுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த இளம் வயதுல உங்களுடைய முன்னெடுப்புகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். பசவ பீஜங்கள் இன்னும் விருட்சமாக வளர்ந்து இந்த உலகத்திற்கே அந்த பசவ கனியை கொடுக்கணும் அப்படிங்கிற எங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறோம். சரணா. நன்றி, வணக்கம்.